You are terminated. And that's it. Madam, please, madam, please, madam. The client could stand back up. Please, conference room vechita, madam. Madam, in fact, ek kuda MD Shagar kuda irudar, madam. Kele, madam, please, madam. Believe me, madam. Oh, then who took the necklace? You tell me. Madam, satyama edukala, madam. Please, madam, neenga madam CCTV footage check pannunga, madam, please, madam. Well played, Ajit. You know that there is no CCTV in conference rooms, right? Madam, illa madam, எனக்கு அப்புறம் யார் வந்தாங்க தெரியும் madam, please madam. Madam, give me 2 minutes. I will drink water. No, madam. Hold yourself and cut the drama. Madam, I worked here for 4 years, madam. I'm a top performer, madam. என்னோட பெர்ஃபார்மன்ஸ்னால வேலை போச்சுன்னா கூட ஓகே மேடம். மறுபடியும் திருத்த மேடம், ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம். இப்போ நீங்களா போறீங்களா இல்ல should I call the security? I'm going to disconnect from this call and your access will be revoked. In 2 minutes, I want you out. சென்னையில் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த அஜித் என்பவர் தன் அலுவலகத்தில் தன்மேல் எந்த ஆதாரமும் இல்லாமல் திருட்டு பட்டம் கட்டி வெளியேற்றப்பட்டதால் மன உளைச்சலுக்கு ஆளாகி உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. HR தண்ணீர் கூட பருக அனுமதிக்காத வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. மக்கள் கொந்தளிக்கின்றனர். Madam, give me 2 minutes. I will drink water. No, madam. Hold yourself and cut the drama. எப்படிங்க எந்த ப்ரூஃபும் இல்லாம இப்படி டெர்மினேட் பண்ணுவாங்க? ஹெச்ஆர்னா ஹியூமன் ரிசோர்ஸ். அதுல கொஞ்சம் கூட ஹியூமனிட்டி இல்லையே. அஜித் கான்ஃபரன்ஸ் ரூம் போனப்ப MD சேகர் வாஸ் ஆல்சோ தேர். அவரே ஏன் क्वेश्चन பண்ணல? சிம்பிள் லாஜிக். அவ்வளோ காஸ்ட்லியான டைமண்ட் நெக்லஸ் இப்படி ஓப்பனா இருக்கிற கான்ஃபரன்ஸ் ரூம்ல அவ்வளோ அசால்ட்டா யாராச்சும் விட்டு போவாங்களா? கீழ லெவல் எம்ப்ளாயிஸ் மேலதான் உங்க ஆக்ஷன் எல்லாம். பெரிய ஆளுங்களை क्वेश्चन கூட பண்ண மாட்டீங்க. அப்படிதானே? பாஸ், டெர்மினேட் பண்ண அஜித் சூசைட் பண்ண விஷயம் இது பெரிய நியூஸ் ஆயிடுச்சு. பாஸ், இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் நடக்கும். we have to justify. அவர்தான் கிளையண்டோட நெக்லஸை எடுத்ததுக்கு ப்ரூஃப் காட்டணும். பாஸ், அவங்க ஃபேமிலியே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்காங்க. பாவம் ரொம்ப ஒரிடா இருந்தாங்க. மகேஷ், as your well-wisher, இன்னும் அப்ரைசலுக்கு 6 மாசம் தான் இருக்கு. நீங்க சிஎம் ஆனாதான் சாரி நீங்க எஸ்எம் ஆனாதான் எங்களுக்கு மெயின்லி எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். You must do something, Mahesh. என்ன பண்ண போறீங்க? If they go to police and மேல நம்ம கம்பெனி பேர் வந்தா இந்த மாதிரி ஒரு வீடியோ கால்ல உங்களையும் டெர்மினேட் பண்ண மாதிரி ஆயிடும். வாயா, முதல்ல உன்னதான் டெர்மினேட் பண்ணுவாங்க. கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அவன் அவ்வளவு கெஞ்சுறான், தண்ணி குடிக்க கேட்கறான், எதுக்குமே டைம் கொடுக்காம டெர்மினேட் பண்ணது நீ. உன்னோட அந்த டெர்மினேட் பண்ற அந்த வீடியோ ஃபுட்டேஜ் வெளியில லீக் ஆகாத இன்னைக்கு இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆயிருக்குது. சோ ஒழுங்கா பேசுங்க வித்யா. இந்த பிரச்சனைல நம்ம 2 பேருமே மாட்டியிருக்கோம். சோ நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் நம்மளை காப்பாத்திக்கணும். புரியுதா? Okay, but what shall we do now? சொல்றேன். ஷூரா மகேஷ், அப்போ நானே உங்க வீட்டுக்கு நேர்ல போயிரவா? ஆமா முரளி, இஷ்யூ ரொம்ப சீரியஸ் ஆகுது. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் லீகல் ஆக்ஷன் எடுத்தாக்கா நம்ம பெரிய ப்ராப்ளம்ல மாட்டிப்போம். புரியுது. I will go now. புரியுது. நான் தான் எதிர்பார்த்தது. எங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா போகுது. நீங்க அவங்களோட அக்கா தான். ஆமாம் தம்பி. நீங்க? நான் சொந்த தம்பிங்க. நான் அப்பாவை சின்ன வயசுலேயே அண்ணனும் அப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு இன்னும் வளர்த்து என் அண்ணன் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ண. இப்போ அண்ணனும் இல்லாம சரிதா. புரியுது. ரொம்ப கஷ்டமா தான். மேனேஜர் மகேஷ், அஜித்தோட மேனேஜர் உங்ககிட்ட பேசணும்னாரு. நான் போன் போட்டு கொடுக்குறேன், நீங்க பேசிடுறீங்களா? நான் ஸ்பீக்கர்ல போடுறேன், பேசுறேன். வணக்கம்மா. சாரிம்மா, ரொம்ப சாரிம்மா. நான் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். ஆமாம்மா, ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். உங்களுக்கு என்ன பண்ணணுமோ ஃபர்ஸ்ட் அதை நாங்கள் பண்ணிடுறோம்மா. ஆமாம், தைரியமா இருக்கம்மா. சரி, ஓகே. தம்பி இருக்காப்ல, தரேன், பேசுறீங்களா? தம்பி சார், நான் நவீன் பேசுறேன் சார். தம்பி வணக்கம்.
நடக்கக்கூடாது நடந்து போச்சுப்பா. தைரியமா இருங்க தம்பி. நான் ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன்ப்பா. தயவு செஞ்சு தைரியமா இருங்கப்பா, தைரியமா இருங்க. சார் அண்ணா 4 வருஷமா லாயலா ஒர்க் பண்ணாரு. இப்படி எதுவுமே விசாரிக்காம அபாண்டமா. தம்பி அந்த HR நம்ம சஸ்பெண்ட் பண்றோம்ப்பா. டெர்மினேட் கூட பண்றதுக்கு பேசிட்டு இருக்கோம்ப்பா. ஆமா சார் அண்ணனுக்கு 32 வயசு ஆகுதுண்ணா. எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணி அவன் கல்யாணமும் பண்ணிக்காம எங்களுக்கு கஷ்டப்பட்டு வளர்த்தான் சார். சரி இப்போ அவனே இல்லைன்னு நினைக்கும். சரிப்பா சரி, தைரியமா இருங்க தம்பி. தம்பி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்ணி கொடுக்க சொல்றேன் தம்பி. தம்பி நீங்க என்ன பண்றீங்க? நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனில வந்து கோடிங் அசிஸ்டண்டா இருக்கேன். ஓ சரி தம்பி, சரி தம்பி. தம்பி தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் தம்பி. கண்டிப்பா வந்து நியாயத்தை கொண்டு வந்துருவோம் தம்பி. தைரியமா இருங்க தம்பி, தைரியமா இருங்க. சரிங்க. So Magesh, what is the action taken? அவரை தான் ஆக்ஷன்ல தூக்கணும். அவர்கிட்ட என்ன ஆக்ஷன் கேக்குறீங்க? ஹலோ 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 பொறுங்க, பேசிட்டு இருக்கோம்ல. ஆமா உங்க டீம்ல போன டேர்ம்ல அப்பா பையன் 2 பேருக்கும் பிரஷர் கொடுத்து அடிச்சு காலி பண்ணல, அத பத்தி பேசுவோமா? யோ அதுக்கு நாங்க ஆக்ஷன் எடுத்தோம். அது போல தான் இதுக்கும் ஆக்ஷன் எடுப்போம். கைஸ் ஓன் டேர்ம்ல 24 பேர் ஆல்ரெடி அப்ஸ்காண்ட். என்ன காமெடி பண்ணுகிறீங்க? ஆமா அப்ப உங்க டீம்ல இது இருக்கோ ஒருத்தர் 2 பேர் மட்டும் தான் காலி பண்ணிருக்கீங்க. எல்லாருக்குமே தெரியும் உங்க டீம் ஆகட்டும் என் டீம் ஆகட்டும் எத்தனையோ பேர் நம்ம அடிச்சு காலி பண்ணிருக்கோம். என்ன லைம் லைட்ல வர்றது 1-2 வந்து மாட்டி தொலையுது. எனக்கு என்னமோ இந்த அஜித் மேட்டர் பெருசா ப்ளோ பண்ணது உன் வேலையை தான் தோணுது. கைஸ் enough. நீங்க 2 பேருமே இந்த கம்பெனியோட முக்கியமான மேனேஜர்ஸ். நீங்களே இப்படி சண்டை போட்டா எப்படி? கௌரி சார் இந்த இஷ்யூ அப்படியே நிறுத்துங்க. இஷ்யூ இஸ் டவுஸ்ட். தீய அணைச்சாச்சு. என்ன பண்ணீங்க? மெயில் பாருங்க. மேனேஜர் மகேஷ் பேசினாரு. தைரியமா இருக்க சொன்னாரு. சாரி கேட்டாரு. அவர் பேசுனது கொஞ்சம் ஆறுதலா இருந்தது. மேனேஜர் மகேஷ் பேசினாரு. HR மேல வந்து ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் தைரியம் கொடுத்தாரு. அப்புறம் CR இன்ஃபோடெக்ல வந்து சீனியர் அனலிஸ்டா ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காரு. ஓ மகேஷ் செம. நீ மட்டும் பாலிடிக்ஸ் பக்கம் போயிடாத. நான் எங்க போனோம்? அதான் ஆல்ரெடி இங்க சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவ்வளவுதானா உங்க ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்? நோ ஜஸ்டிஸ் ஃபார் அஜித். இந்த ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணதே நீதானா? அடச்ச கௌரி, what action are you going to take on Mahesh? எதுக்கு ஏமால ஆக்ஷன் எடுக்கணும்? what nonsense. உங்க டீம் ஆளு உங்களால தான போய் சேர்ந்துட்டான். ஓ அப்ப போன டேர்ம்ல அந்த அப்பா பையன் கேஸ்ல உண்மையில ஏதோ ஆக்ஷன் எடுத்தாங்களா? ஐயோ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? கௌரி இந்த டெர்மினேட் பண்ண வீடியோ இருக்குல்ல அது லீக் ஆனதால தான் பெரிய பிரச்சனையே. அதுவும் இல்லாம அவங்க ஃபேமிலிக்கு நான் ஆல்ரெடி வாக்கு கொடுத்துட்டேன். சோ வித்யாவை நீங்க சஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். we don't have an option. இப்போ எது கழுவுற? டெர்மினேட் பண்ணாங்க, சஸ்பெண்ட் தான பண்ணிருக்காங்க. ஒரு 2 வாரம் ஜாலியா இருந்துட்டு வா. 2 வீக்ஸ் எங்கயாவது போயிட்டு வாமா. மா இரு, சோஷியல் மீடியால போஸ்ட் எதுவும் போட்டு வைக்காத சரியா? கௌரி 360 degree feedback வச்சு தான் ப்ரமோஷனா? I feel Mahesh must be out of this for this latest incident. இங்க பாருங்க ரவி, நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சாட்சியவங்க கிடையாது. You both have your own crime rates. So please. முரளி நம்ம ஒரு டீம் அவுட்டிங் பிளான் பண்ணுவோம்பா. அப்புறம் இந்த ஜூலை மந்த்ல ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ் வருது? பெருசா எதுவும் இல்ல. ஜூலை 10th குரு பூர்ணிமா தான் வருது. ஓகே இந்த வாட்டி இந்த குரு பூர்ணிமாவை நம்ம பயங்கரமா செலிப்ரேட் பண்ண போறோம். நம்ம ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாருக்கும் கிஃப்ட் வவுச்சர் கொடுப்போம். அப்புறம் முக்கியமா நம்ம ஸ்டேக் ஹோல்டர்ஸோட ஒரு டீம் டின்னர் பிளான் பண்ணுவோம். குரு பூர்ணிமா ஏன்? இது ஜஸ்ட் a reason because it is appraisal season. 360 degree ஃபீட்பேக்கை வச்சு தான் என்னோட ப்ரொமோஷன் டிசைட் பண்ண போறாங்களாம். ஸோ இவங்க ஓட்டெல்லாம் நமக்கு தேவைப்படும்ல, அதுக்கு தான் இந்த டீம் டின்னர். அப்பதான் நீங்க சிஎம், நீங்க எஸ்எம், நான் மேனேஜர். கரெக்டா? சொல்டா சூர்யா. என்னன்னா அது முரளி தான் நெக்ஸ்ட் மேனேஜர்னு சொல்லிருக்கீங்களாமே. அது மட்டும் இல்லாம எல்லா இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கும் அவன்கிட்ட தான் தந்திருக்கீங்க. டே ஃபுல், நீ கொஞ்ச நாளைக்கு வாயே திறக்காத. இவன் பண்ற வேலையெல்லாம் உன்னால பண்ண கூட முடியாது. அப்போ நான் நெக்ஸ்ட் மேனேஜர் இல்ல அதானே? இருங்க அக்கா கிட்டே சொல்றேன். டே இருடா. பாரு நீ தான்டா அடுத்த மேனேஜரு. அது டைம் வர்றப்ப நான் சொல்றேன். இப்போ எக்ஸ்போஷர் இல்லாம எப்படி டக்குன்னு ஒத்துப்பாங்க? நீ என் கூடவே இருடா. எல்லா கால்ஸ்லையும் என் கூடயே இரு. ஆட்டோமேட்டிக்கா உன் ஃபேஸ் ப்ராப்ளம் ஆயிடும். அவ்வளவுதான், எக்ஸ்போஷர் கிடைச்சிடும். இங்க பாரு, முரளிமே ஆளுங்க கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணாதான் நம்ம அடுத்த ரவுண்டுக்கு போக முடியும்.
புரியுதா? ஆல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆர் அக்செப்டட். பட் அந்த 3 பேர் யாரு? திருக்குமரன், செல்வா அண்ட் கோபால். they are not confirming. இவங்க நம்மளை விட்டு எங்கே போக மாட்டாங்க. இருந்தாலும் அப்பப்போ கொஞ்சம் கிராக்கி பண்ணுவாங்க. நோ ப்ராப்ளம். சேம் அப்ரோச். யூ மீன் நம்மளோட அவுட் ஆஃப் ஆஃபீஸ் அப்ரோச். ஆஃபீஸ்க்கு வெளில வச்சு பேசுவோம். தேவைப்பட்ட எனக்கு கால் பண்ணுங்க, ஸ்பீக்கரில் போடுங்க, பேசிடுவோம். சொல்லுங்க மகேஷ். முரளி, அஜித்தோட வீட்டுக்கு போயிட்டீங்களா? இப்போதான் போயிட்டு இருக்கேன். குட். இப்போ நான் சொல்றது கவனமாக கேளுங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பயங்கர எமோஷனலாக இருக்கலாம், கோவப்படலாம். நீங்கள் எதுக்குமே ரியாக்ட் பண்ணாதீங்க. ஃபுல்லாக வெண்ட் அவுட் பண்ணட்டும். அதுக்கப்புறம் பொறுமையாக நம்ம கம்பெனி அவங்களுக்கு எப்படிலாம் ஹெல்ப் பண்ண போகுது, அதனால் உங்களுக்கு எப்படிலாம் ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கிறது எடுத்து சொல்லுங்கள். ஃபுல்லாக செட்டில் ஆனதுக்கப்புறம் பேசுங்க. அப்போ எனக்கு கால் பண்ணுங்க, ஸ்பீக்கரில் போடுங்க. இது எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்க. அப்புறம் கிளம்புறதுக்கு முன்னாடி ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட தனித்தனியாக ஒரு வீடியோ, கம்பெனி அவங்களுக்கு ஆறுதலாக இருந்ததா, சப்போர்ட் பண்ணிச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அதையும் ரெக்கார்ட் பண்ணுங்க. இதோட இந்த விஷயத்தை க்ளோஸ் பண்ணிடுங்க.